எதிர அந்த இன்சிடென்ட்னால எனக்கு கவலையாக இருக்கா, கோவமாக இருக்கா அப்படின்றத ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கவலையாக இருங்க. அதோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த இன்சிடென்ட் இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றணும்னு தான் நினைப்போம். நீங்கள் தான் இப்போ புதுசாக கவலைப்படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கவலையாக இருக்கா, கவலைப்படுங்க, ப்ராசஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கம்ஃபர்டபுள் பர்சன் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, குடிச்சிட்டு அடித்தாதான் வந்து பெரிய பிரச்சனை, மற்றபடி இந்த எமோஷனல் கேப்பெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி குடிச்சிட்டு அடிக்கிறது ஒரு பெரிய அப்யூஸோ, இந்த எமோஷனல் கேப் அப்படின்றதும் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ ஒரு பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் பர்சன் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்னர் வந்து லவுடாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் குவாலிட்டி டைம் கொடுத்து அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க லவுடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைக்கி எபிசோடில் வந்து லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து சைக்காலஜிஸ்ட் லேக்கா எட்வின் இருக்காங்க. ஹாய் மேம், வெல்கம் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் ஒரு 9 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. எந்த அளவுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் எவால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாறி இருக்குது? இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன், நம்மளோட ஜென்ரேஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க ஒரு டாமினன்ட் ரோல், ஒரு ஃபினான்ஸ் இல்லை வீட்டை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒய்ஃப் அப்படின்றது குழந்தைங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துக்கிறது, அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்போ ஒரு 50% இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இண்டிபெண்ட் அப்படின்றது அந்த கான்செப்டில் கிடையாது, நிறைய இடத்துல கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஜென்ரேஷனில் வந்து அந்த இண்டிபெண்ட் ஃபீல் வந்து நிறைய இருக்குது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, 2 பேருமே ஒர்க் போகிறாங்க, 2 பேருமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நானுமே அப்படி தான் நினைப்பேன். மென்னு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும், உமன் வந்து ஸ்பிரிச்சுவலாக வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ரீசெண்டாக நான் ஒரு ட்ரம்ப்போட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ என் ஒய்ஃபை வேலை செய்ய வச்சேன்னா, அவர் பெரிய பிஸ்னஸ் மேனு, அவங்க ஒய்ஃபை பார்த்துக்க வச்சா கூட அவங்க கத்துற மாதிரி வரும், அவங்களோட சாஃப்ட்னஸ் போயிடும் அப்படின்வாங்க. இப்போது நார்மல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா அப்போவுமே அந்த ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் போய்டுன்னு நினைப்பேன். நான் அப்படி தான் நினைப்பேன். அந்த ஒரு ப்ளசன்ட் இது போயிடும், ஹார்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைப்பேன். அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஹார்ட்னஸ் அப்படின்றத தாண்டி இப்போ ஜெண்டர், மேல் ஃபீமேல் அப்படின்றத தாண்டி போத் ஆர் அடல்ட்ஸ். எல்லாருக்குமே சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்மளும் கெரியரில் வந்து நல்லா ஷைன் ஆகணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட வியூவாக இருக்கும். இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே, இப்போ நிறைய டிவோர்ஸ்லாம் நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ எதனால் அந்த அளவுக்கு நிறைய டிவோர்ஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு கப்பலும் நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 2 இல்லை 3 ரூட் காஸ் சொல்லுவாங்க. இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் லேக் வந்து நிறைய இருக்குது. இப்போ பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லை. இப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தர் ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் கூட பேச மாட்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய ரூட் காஸாக இருக்குது. குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. எமோஷ்னல் கேப் வந்து நிறைய ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் லைக் ஒரு ரூம்மேட் மாதிரி தான் நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம் அப்படின்றது. இதெல்லாம் தாண்டி பர்சனாலிட்டி இஷ்யூஸ்னாலையும் நம்மளுக்கு டிவோர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ரூட் காஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட கன்சர்ன் என்னன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போது நமக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு. இது அடுத்து பிரேக்கப் ஆக போகுது, டிவோர்ஸில் போய் முடிய போகுதுன்னு எந்த சைன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? எமோஷ்னல் டிஸ்கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இன்டிமசி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் ரூம்மேட்ஸ் மாதிரி 2 பேரும் வருவாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொட்டீன் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கனெக்ஷனே இருக்காது. இன் ஜென்ரலாக வெளியில் அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, குடிச்சிட்டு அடித்தாதான் வந்து பெரிய பிரச்சனை, மற்றபடி இந்த எமோஷனல் கேப்பெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எப்படி குடிச்சிட்டு அடிக்கிறது ஒரு பெரிய அப்யூஸோ, இந்த எமோஷனல் கேப் அப்படின்றதும் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ எமோஷனல் கேப் தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ப்ளஸ் இன்டிமசியில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ரெண்டும் மேஜராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 9 இயர்ஸாக கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண முடியுமா, இல்லை நம்ம பிரிஞ்சிடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்னர்ஸுமே வில்லிங்காக இருக்காங்க. ஏதோ எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது,
என்ன பிரச்சனைன்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, சரி பண்ணுறதுக்கும் முடியல. ஆனால் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம்னு நினச்சி நாங்கள் வில்லிங்னஸாக இருக்கோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டைரெக்டாக டிவோர்ஸ் அப்படின்னும் போது பின்னாடி லைஃப்பில் ஒரு ரெக்ரெட் இருந்துடக்கூடாது. ஒரு ட்ரை நம்ம கொடுத்து பார்த்துருந்துருக்கலாமே, என்ன இஷ்யூன்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ரெக்ரெட் இல்லாமல் இருக்கிறதுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக அட்ரஸ் பண்ணிவிட்டு என்ன ரூட் காஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லி எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்ற டீட்டெயில் தெரப்பி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது யூ கேன் கோ ஃபார் டிவோர்ஸ். இப்போ லவ்வுக்குன்னு ஏதாவது எக்ஸ்பீரி டேட் இருக்கா? இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கும், பேசுகிறோம், பழகுறோம், ரொம்ப ஸ்பெஷலான பர்சனாக இருக்காங்க, திருப்பி ஏதோ பிரச்சனை வந்தது, அப்புறம் அப்படி நின்றுது, பேச மாட்டோம். லவ்வுக்குன்னு ஏதாவது எக்ஸ்பீரி டேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கிடையாது, பட் அதோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, பார்ட்னர் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது நம்மளுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், நம்மளுக்குன்னு சில நீட்ஸ் இருக்கும். பார்ட்னர் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நீட்ஸ் வந்து மீட் ஆகலை அப்படின்னும் போது அந்த லவ்வோட இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், எக்ஸ்பைரி ஆகாது. திரும்பியும் அதை நீங்கள் நர்ச்சர் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இப்போ வந்து சோஷியல் மீடியா நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல் எப்படி வரும்னா, இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, 1000 பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். இன்னொரு ரீல் பார்த்தீங்கன்னா, ஈகோலாம் இருக்கக்கூடாது, இப்போ நம்ம ஈகோ பார்த்தோன்னா இந்த பொண்ணை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கோம். எது நம்ம எடுத்துக்கிறது? சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது நம்ம? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, வெறும் பாசிட்டிவ் கண்டென்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அதில் நெகட்டிவ் கண்டென்ட், இப்போ நான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா மட்டும்தான் பீப்புள் அப்லோட் பண்ணுறாங்க. அதை மட்டுமே பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வந்து பீப்புளுக்கு இருக்குது. அது ஃபஸ்ட்டு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்குற கொஷின் வந்து ஒருத்தர் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஒரு லவ் பற்றியோ ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியோ எல்லாருக்குமே ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்றது கிடையாது. இப்போ எனக்கு எந்த மாதிரி ஒரு மாரல் வேல்யூ இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தெர் இஸ் நோ செட் ஆஃப் ரூல்ஸ் இப்படி தான் அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸ்க்கோ நம்மளோட தாட்ஸ்க்கோ வந்து ரூல்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹெல்த்தியாக இல்லை லாங்காக வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? எதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் பர்சன் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. பட் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்னர் வந்து லவ்டாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் குவாலிட்டி டைம் கொடுத்து அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க லவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லவ் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா பெட்டராக இருக்கும். கம்யூனிகேஷன் அட்லீஸ்ட் டெய்லி 15 to 30 minutes அன்னைக்கு டேயில் என்ன நடந்தது 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு டெய்லி ஆஃபீஸில் என்ன நடந்தது, வீட்டில் என்ன நடந்தது, கிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பேசலாம். இல்லை ஒரு பார்ட்னர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் என்ன விஷயங்கள்லாம் நடந்தது, என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு மியூச்சுவலாக ஒரு 10 to 15 minutes மினிமம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 30 minutes ஆகுது உட்காந்து பேசுகிறது அப்படின்றது பெட்டராக ஃபீல் ஆகும். குவாலிட்டி டைம், ஃபேமிலி டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபேமிலிக்கோ இல்லை பார்ட்னருக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து நேரம் இல்லாமல் ஓடுறோம். வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் ஃபேமிலி டைம், ஒரு அவுட்டிங் போகிறது, இல்லை வீட்டிலேயே உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி பேசுகிறது. இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்ற கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் வீட்டில் தானே இருக்கேன், அது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். நான் எப்பயுமே வீக்கெண்டில் வீட்டில் தாங்க இருக்கேன், பட் அப்பயுமே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்றாங்க. வீட்டில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம உட்காந்து டிவி பார்க்குறது அப்படின்றது குவாலிட்டி டைம் கிடையாது. பார்ட்னர் கூட உட்காந்து பேசுகிறது, இல்லை குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ அது ஒரு ஃபீலிங் தானா, இல்லை அவங்களோட ஃப்ளாஸ்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே இவங்க கூட தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றது தானா? லவ்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? லவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் ஹெல்த்தியாக போகும். இப்போ வந்து நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். நம்மளோட பர்சனாலிட்டி எங்கே பில்ட் ஆகிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தரோட பேரண்டிங், அவங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனாலிட்டி வந்து பில்ட் ஆகிருக்கும்.
இப்போ ஒரு லவ்வில் நம்ம என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மினிமம். அந்த 25 இயர்ஸாக அவங்க ஒரு லைஃப் லீட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பர்சன் ஆப்போசிட் பர்சன் அவங்களும் வேற ஒரு லைஃப் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட பார்ட்னர் எந்த மாதிரி பர்சனாலிட்டி, அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே பெட்டராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ன போலவே அவங்க மாறணும் அப்படின்னும் போது அங்கே வந்து கான்ஃப்ளிக்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசு வளர்ற விதம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு சின்ன பையன் அவன் வரும்போது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அது ஒரு ட்ராமா மாதிரி இருந்து ஒரு பெரிய வயசு வரும்போது ஒரு கனெக்ட் பண்ணிக்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரி இது பண்ணணும்? கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்செக்யூர்ட் ஃபீல் நிறைய இருக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். இது ரெண்டும் இருக்கும்போது ஃபியர் அதிகமாக இருக்கும். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரியே தான் இப்போ நம்ம ப்ரெசன்ட் பார்ட்னரும் இருப்பாங்களோ, அவங்களோட சின்ன சின்ன பிஹேவியரும் ஓகே அவங்களும் இப்படி தானே பண்ணாங்க, இந்த பர்சனும் அப்படி தான் இருப்பாங்களோன்ற ஃபியர் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபியர் என்ன கைண்ட் ஆஃப் ஃபியர் இருக்குதுன்றதை அவங்க ரூல் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அந்த ஃபியர்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியல, இதனால் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம அந்த ஃபியரில் இன்செக்யூரிட்டியில் பாஸ்டில் நடந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரதுக்கான தெரப்பி செஷன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எது நார்மலான ஒரு விஷயம்? இப்போ நம்ம ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, ஒரு பொசசிவ்னஸ் இருக்குன்னா ஓகே இது நம்மளே பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கவுன்சிலிங் போகணுன்னா எது அந்த லிமிட் எதுன்னு சொல்லுவீங்க? லிமிட்டேஷன் எப்படின்னு எடுத்துக்கலாம்னா, இப்போ என்னை அது டெய்லி ரொட்டீன் அஃபெக்ட் பண்ணலை, என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகலை, அப்பப்போ எனக்கு ஒரு தாட் வருது, 1-2 நாள் அதை பற்றி யோசிக்கிறேன், அப்புறம் நான் மறந்துடுறேன் அப்படின்னா தட்ஸ் குவைட் நார்மல். நீங்கள் இன்டர்வென்ஷன் கொடுக்கணுன்றது இல்லை. இப்போ எனக்கு இந்த ஒரு ஃபியர்னால் எனக்கும் அது அஃபெக்ட் ஆகுது, என்னோட பார்ட்னருக்கும் அஃபெக்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது நிறைய கான்ஃப்ளிக்ட் சண்டை வருது, நான் ஏதாவது போய் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்களுக்கு அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு தெரியாமல் ஃபைட்ஸ் நிறைய வருது அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்செக்யூரிட்டி பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, 10 out of 10. அவங்களுக்கு வந்து நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது அவங்க வந்து அவங்ககிட்ட பேசும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பொசசிவ் இல்லை இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு இருக்க ஃபீலிங் என்னது, இன்செக்யூரிட்டியா இல்லை பொசசிவ்னஸா? அது பொசசிவ்னஸ் அப்படின்றத தாண்டி இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்குது. ஃபியர் தான் அகெயின் நம்ம ரூல் அவுட் ஸ்பெசிஃபிக் எமோஷனில் நம்ம ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுமோ, இல்லை அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஃபியர் ஃபேக்டர் தான் நிறைய இருக்கும். அந்த ஃபியர் ஃபேக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மல்டிபிள் கொஷின்ஸ் வரும். ஏன் அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்லை வேறு யாராவது நம்மளை விட அட்ராக்டிவாக இருந்தால், இல்லை நம்மளை விட நல்ல பொசிஷனில் இருந்தால் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு மல்டிபிள் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஹெல்த்தியாக ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபியரை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு பொசசிவ்னஸ் அப்படின்ற மாதிரி லேபிள் பண்ண வேண்டாம். இப்போ இன்செக்யூரிட்டி இருந்தால் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம் அவங்க? இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னும் போதே நம்ம ஃபியரில் தான் வந்து தெரப்பி செஷனில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன கைண்ட் ஆஃப் ஃபியர் இருக்குதுன்றதை எழுத சொல்லுவோம். லைக் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்றது ஒரு ஃபியராக இருக்கும். வேறு என்னை விட பெட்டர் பர்சன் வந்தாங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம மேலே எப்போயுமே அஃபெக்ஷனாக இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்களோட தாட்ஸை நம்ம ரெகுலேட் பண்ண சொல்லுவோம். ஓகே அவங்க போயிடுவாங்கன்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இதை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படின்ற மாதிரி எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை ரெகுலேட் பண்ணுற தெரப்பீஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாக கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து நோ மேரேஜ் அப்படின்றாங்க. அவங்க கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க? அது இல்லாமல் இப்போ கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் அதிகமாகிடுச்சு, அது எப்படி பார்க்குறீங்க? ஸோ கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமானதுனால அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது வந்து ஒரு பெரிய ஃபியராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு எல்லா நீட்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டிமசியாக இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரு லிமிட்டட், எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிடச்சிருது. அகெயின் நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு இண்டிபெண்ட் பர்சனாக இருக்கேன். இங்கே எதுவும் வீட்டில் வரும்போது எனக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ என்னோடய நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்னை யாரும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து லாங் டேர்மில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ, இல்லை எனக்கு ஒரு ஃபைட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கோ வேணாம், அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் வேணாம் அப்படின்றதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட்டும் இருக்குது. எதுக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் தான் இதை வந்து எல்லாமே நீட் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுன்றது இல்லை. கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து எனக்கு எல்லாமே கிடச்சிருது அப்படின்ற தாட் ப்ராசஸ் இப்போ நிறையா இருக்குது. இப்போ ஒரு பர்சன் வந்து தொடர்ந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க, ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு?
மேரேஜ் அப்படின்றதே வேணான்னு ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. அது வந்து ஒரு லாங் ம். டேர்ம் கமிட்மெண்ட். நம்ம ஒரு பர்சனை கூடவே வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ம். கமிட்மெண்ட் வேண்டான்றது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக இருக்கும். மேம் இப்போ வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து ரொம்ப நிறையா வந்துட்டுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வரும்போது என்ன மாரி பிரச்சனையோட வராங்க? இப்போ ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்றது நிறைய வந்து பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம். எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக போகிறோம். எந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்? இல்லை என்னோட பார்ட்னரோட பர்சனாலிட்டி என்ன? என்னோட பர்சனாலிட்டி என்ன? எங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன? எந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும் அப்படின்னா ப்ரையாராக இப்போ வராங்க. ஸோ வரும்போது நம்ம செஷனில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் ஐ செட் இண்டிவிஜுவல் செஷன்ஸ் இருக்கும். ஒரு பர்சன் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஸோட பர்சனாலிட்டி டைப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், லவ் லாங்குவேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது எப்படிலாம் ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற அவுட்லைன் ஃபுல்லுமே கொடுத்துக்குவோம். ஸோ இது ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியும். நம்மளோட பார்ட்னரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் பெட்டராக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஆன்லைனில் பார்த்தம்போது என்ன சொன்னாங்கன்னா, கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ட்ராமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரொம்ப நல்லவங்களா இருந்தோன்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் காக்கான்னு அவர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காங்கன்னு அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாரி எப்பவுமே அவங்கள ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே வச்சுக்கணும், சண்டை போடணும், நல்லா பாசமா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எமோஷன் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த 2 பர்சன், அது வந்து பார்ட்னராக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், 2 பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபைட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கான்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இட் மேட்டர்ஸ். 1-2 நாளில் பேசி நம்ம கம்யூனிகேட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறோமா, இல்லை லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றது தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு சண்டை வருது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் எதனால் வருதுன்ற ரூட் காஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, 2 பேருமே ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிசால்வ் பண்ணுறதுக்கு 2 பார்ட்னர்ஸுமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ ஏன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருதுன்னா, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஒப்பீனியன் கொடுக்கும்போது ஆப்போசிட் பர்சனுக்கும் வந்து ஓகே, அவங்களோட சொல்யூஷனும் தப்பு கிடையாது, என்னோட சொல்யூஷனும் தப்பு கிடையாது, மிட் கிரவுண்ட் சொல்யூஷன் என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுல ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஈகோலாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நம்ம சண்டை போட்டுக்கிறோம், நமக்கு ஒரு ஈகோ இருக்கும், நம்ம போய் பேசிட்டால அவங்க வந்து பேசிட்டோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஈகோ அப்படின்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே ஈகோ இருக்கிறதுனால நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாக போகுது அப்படின்னு பார்ட்னர்ஸ் நம்ம உட்காந்து பேசி அதை ரிசால்வ் பண்ணுறது நல்லது. ஈகோ பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய்விடும். நான் ஏன் இறங்கி போய் பேசணும் அப்படின்னு ஒரு பார்ட்னர் நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு பார்ட்னர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு ஈகோ வந்து கிளாஷ் ஆகி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாக போகுது, நம்ம மியூச்சுவலாக வந்து இதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத பேசி ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, கம்யூனிகேட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக. ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிகேட் ஏன் பண்ண மாட்றாங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, நான் பேசினாலே சண்டை தான் வருது, நான் பேசாமல் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு ½ அன் ஹவர் நான் சும்மா இருக்கேன், அமைதியாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்களா சத்தம் போட்டுட்டு போயிடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதில்ல, நான் பேசாமல் இருக்கேன், ஒரு ½ அன் ஹவர் அவங்க திட்டுவாங்க, முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆயிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. க்ளோஷரே கொடுக்கல. வைஃப் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, இந்த சைடு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாததுனால ஃபைட்டுக்கோ இல்லை இந்த கான்ஃப்ளிக்ஸ்க்கோ வந்து ரிசால்வ் இல்லாமல் அப்படியே தான் வந்து மனசில் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு ஓகே, ப்ராப்ளமை வந்து அதிகம் பண்ணாமல் விட்டுருப்பாங்களே தவிர உள்ள அந்த எமோஷ்னல் கேப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கம்யூனிகேட் பண்ணி உட்காந்து பேசி, சப்போஸ் அன்னைக்கு எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக ஃபைட்ஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் அதை பற்றி உட்காந்து பேசலாம். எதனால் இந்த ஃபைட் வருது, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ லவ் லாங்குவேஜ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருத்தவங்களோட லவ் லாங்குவேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை அவங்க கிட்ட கேட்டு தான் கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள்ட்ட கேட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அவங்களோட சயின்ஸை வச்சும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 லவ் லாங்குவேஜ் இருக்குது. குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஃபிசிக்கல் டச், கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ இப்போ நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்னன்றது இப்போ நீங்கள் அந்த பிக்சர் காமிச்சே கூட உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்கலாம். எப்படி உங்களை லவ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு பார்ட்னருக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் லவ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தான் லவ் லாங்குவேஜாக இருக்கும். பட் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க.
மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு லவ்டாக ஃபீல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன? குவாலிட்டி டைம்னா நீங்கள் குவாலிட்டி டைம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க லவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை சில பேருக்கு ஃபிசிக்கல் டச் வந்து லவ் லாங்குவேஜாக இருக்கலாம். சில பேருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே லவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு விஷயம், லவ் லாங்குவேஜ் வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கறது வந்து பிடிச்சிருக்கலாம். இப்போ இந்த இயர் வந்து எனக்கு ஒரு ஃபிசிக்கல் டச் தேவைப்படலாம். ஸோ அப்பப்போ அவங்களோட பார்ட்னர்ஸோட லவ் லாங்குவேஜ் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆமாம். இப்போ கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். இப்போ காமனாக ஃபேஸ் பண்ணுற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ மேஜர் கன்சர்ன்ஸ் என்ன வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி தான். டிப்ரெஷன் தாண்டி ஆன்சைட்டி இஷ்யூஸ் தான். இப்போ இன்றைக்கி ஒரு 5 கிளைண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா 4 கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி இஷ்யூஸில் தான் வராங்க. அதுவும் ஆஃப்டர் கோவிட் வந்து ஆன்சைட்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் நிறையா இருக்குது. இப்போலாம் வந்து சின்ன பசங்களே வந்து ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிஜமாலே டிப்ரெஸ்டாக இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரொம்ப நார்மலான வேர்டிங்காக வந்து டிப்ரெஷன் அப்படின்றத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிப்ரெஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிளினிக்கல் நேம். உங்களுக்கு கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருந்து டயக்னோஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா தான் அதோட நேமே வந்து டிப்ரெஷன். இப்போ நார்மலாக எனக்கு இன்றைக்கி ஒரு கவலை இருக்குது, 1-2 நாள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்லலாம்னா வரிடாக இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன சொல்லிடுறாங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு. இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறது எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இருக்காது, இல்லை எக்ஸ்ட்ரீமாக தூக்கம் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் இருக்கும், ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும், பீப்புளை விட்டு ஐசோலேட் ஆகி தனியாக போவாங்க, ஃபுட் இன்டேக் எடுத்துக்க முடியாது, ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் 2-3 வீக்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக இருந்து உங்களுக்கு கிளினிக்கலி டயக்னோஸ் பண்ணி சொன்னால் தான் நீங்கள் டிப்ரெஷன் அப்படின்ற நேமிங்கே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை அதுக்கும் கம்மியான நான் வரிடாக இருக்கேன், நான் சேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நேம்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக ஹார்ட் பிரேக் ஆகிருக்கோன்னா என்ன பண்ணணும் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு? ஸோ அந்த ஹார்ட் பிரேக், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனால சில பேருக்கு சேட்னஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஃபியர் அதிகமாக இருக்கும், சில பேர் அந்த பார்ட்னர்ஸ் மேலே கோபம் அதிகமாக இருக்கும். எந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு 1 or 2 monthsக்கு ப்ராசஸ் பண்ணணும். இப்போ கவலையாக இருக்குதா, அந்த கவலையை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம், இல்லை ஒரு மொபைலில் டைப் பண்ணி டெலிட் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். அதை மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கவலையை மறக்கணுன்ட்டு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் அந்த கவலை போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, ஒரு 2-3 வீக்ஸ் நல்லா அதை ப்ராசஸ் பண்ணுங்கள், கவலைப்படுங்க, அதோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதை பற்றி நிறைய எழுதுங்க, ஏன் கவலைப்படுறோம், எதுக்காக கவலை வருது அப்படின்ட்டு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தான் இன்டெப்த்தாக அதோட இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அதை தவிர்த்து இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்போன்னு ட்ரை பண்ணுறது, இல்லை வெளியில் போகிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் தான் வரும். லாங் டேர்மில் அது ஹெல்ப் பண்ணாது. உள்ள அந்த காயம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த எமோஷன் வருதோ அதை ப்ராசஸ் பண்ணிடுறது. இப்போ வந்து இந்த பேர்ன் அவுட்டுன்றது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் 16 hours ஒர்க் பண்ணுறேன், 18 hours ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி அவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மென்டல் டயர்ட்னஸ் தானே. இப்போ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புக்கு வந்து சில கெப்பாசிட்டிஸ் இருக்கும். இப்போ ஒரு 100 அளவுக்கு தான் நம்மளோட உடம்பு வந்து தாங்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து. பேர்ன் அவுட் ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் 1000 கொடுக்குறீங்க உங்கள் உடம்புக்கு அப்படின்னும் போது அது ஒரு பேர்ன் அவுட் ஸ்டேஜில் இருக்கும். இந்த பேர்ன் அவுட் ஸ்டேஜ்லேயே ஒரு 6 months இருக்கீங்க அப்படின்னா, அந்த பேர்ன் அவுட் ஸ்டேஜில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், ஃபுட் இன்டேக் இருக்காது, ப்ரொடக்டிவாக நீங்கள் ஃபீல் ஆகிருக்க மாட்டீங்க, ஓவர்வெல்மிங்காக இருக்கும், எக்ஸாஸ்டான ஃபீல் இருக்கும். இது பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு லாங் டேர்மில் 6 months 8 months இந்த பேர்ன் அவுட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா, அது எங்கே எடுத்துகிட்டு போகும்னா எதர் டிப்ரெஷன் இல்லை ஆன்சைட்டி. எந்த அளவு உங்கள் உடம்பு தாங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க் கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லை டபுள் த ஒர்க் கொடுக்கும் போது லாங் டேர்மில் அது ஹெல்ப் பண்ணாது. ஒரு டைமில் உங்கள் பாடியே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். நான் ஒரு 1 year வந்து கம்ப்ளீட்டாக 16 hours எடுக்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு 6 months இல்லை 3 months ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து உங்களை வேலை பண்ணாமல் விட்டுரும். ஸோ பேலன்சிங்காக எடுத்துகிட்டு போகிறது தான் லாங் டேர்மில் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 months 8 months அந்த மாதிரி பண்ணி பேர்ன் அவுட் ஆகிடுச்சு. எப்படி ரெக்கவர் ஆகிறது அதுலேருந்து?
சப்போஸ் இப்போ வந்து அதில் ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் வந்து நீங்களே அந்த டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுவே ட்ரை பண்ணலாம். அது டிப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சில பேருக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவோம். இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதிக சிவியர் டிப்ரெஷன் இருக்குது, சிவியர் ஆன்சைட்டி இருக்குன்னும் போது மெடிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். ஆன்சைட்டி பற்றி சொல்லுங்க மேம். ஆன்சைட்டியோட காசஸ்லாம் என்னென்ன? ஆன்சைட்டி அப்படின்னும் போது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ம் ஃபியர் அப்படின்றது நார்மல் எமோஷன் தான். இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா நமக்கு பயம் வரும், ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நமக்கு பயம் இருக்கும், இப்போ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பயம் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ பாம்பு வந்து போனதும் நம்மளுக்கு பயம் வந்து என்ன ஆகிடும், போயிடும். எக்ஸாம் முடிஞ்சதும் பயம் போயிடும். பட் ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு த்ரெட்டுமே உங்களை சுற்றி இருக்காது, பட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும் போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்ப படபடான்னு அடிக்கும், மூச்சு விட டிஃபிகல்ட்டியாக இருக்கும், வயிறு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், ஷிவர் ஆகும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ஓவர் திங்கிங் நிறைய இருக்கும். ஏதாவது நடந்துடுமோ, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஃபியர் ஃபேக்டர் தான் பார்த்திங்கன்னா மேஜராக ரோல் ஆகும். ஸோ அந்த ஃபியர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய ஐசோலேட் ஆகும், பீப்புள் கனெக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுவோம், ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகாது. நம்ம கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆன்சைட்டி இல்லாதப்போ நிறைய வேலைகள் பண்ணியிருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ஸோ ஆன்சைட்டி இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கூட ரொம்ப புஷ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த வேலையை இன்றைக்கி நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ப்ரெஷரில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்சைட்டிக்கு ஒன் ஆஃப் த காஸ் ஃபேக்டராக இருக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிரெயினில் கெமிக்கல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆன்சைட்டி. இப்போ அந்த மாதிரி ஆன்சைட்டி வரும்போது நம்ம மெடிகேஷன் போகணுமா இல்லை தெரப்பி அந்த மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஒரு மைல்டு ஆன்சைட்டி தான் இருக்குது அப்படின்னா தெரப்பி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு 3 to 6 monthஸில் நீங்கள் ரெக்கவர் ஆக முடியும். இல்லை ஒரு சிவியர் ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங் தெரப்பி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். மேம் இப்போது மென்டல் ஹெல்த்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒரு மித் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, ரொம்ப பைத்தியமாக இருக்கவங்க தான் வந்து ஒரு கவுன்சிலிங் செஷனே போகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இப்போ நிறைய படித்த பீப்புளுக்கு கூட வந்து இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி ஒரு கோல்டு வந்ததுன்னா போய் உடனே ட்ரீட் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபீவர் வந்ததுன்னா ஜென்ரல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இமீடியட்டாக எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸ் நீங்கள் ஒரு சேட்னஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு ஒரு வாரம் மேலே சேட்னஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வாரம் தான் இருக்குன்னா உடம்பு அஃபெக்ட் பண்ணாது, கவுன்சிலிங் செஷன்ஸ்லேயே நீங்கள் அந்த சேட்னஸ் இல்லை ஆங்கரை வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம அதை அப்படியே வந்து இல்லை லாங் டேர்மில் ரிசால்வ் பண்ணாமல் விடும் போது தான் அது டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒரு 6 months நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா தான். ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டின்னு போகும்போது உங்களுக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 weeks இருக்கும் போதே இல்லை ஒரு 2-3 weeks எனக்கு கண்டினியூஸாக ஒரு எமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது, நான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ்க்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கும் நம்ம சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மேரேஜ் லைஃப்பில் சில பேர் வந்து ஒரு தப்பான ஆளுக்கிட்ட போய் மாட்டிப்பாங்க, இப்போ அப்யூசராக இருப்பாங்க, இல்லை பயங்கர குடிப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க கேட்டாலே எனக்கு ஒரு 10 years என் லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அவங்கள இது பண்ணணும், அவங்க வெளியே வந்துடலாமா இல்லை அப்படியே அவங்கள மாற்ற முடியும் வாய்ப்பு இருக்கா? இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய கேசஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தான். ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, இன்னொரு பார்ட்னர் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டியாக இருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க தான் காரணம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணுவாங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுவாங்க, வேர்பல் அப்யூஸ், ஒரு நாளை கடத்துறதே அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வெளியில் அவங்கள பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பேக்டும் சொல்ல மாட்டாங்க, நல்ல பர்சன், நல்லா இவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் பார்ட்னர்கிட்ட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளியில் வர முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்சிஸ்டிக் அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வெளியில் வர முடியுமா, அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவு எடுக்க முடியுமான்றதை ட்ரை கொடுக்கலாம்.
இல்ல எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பவுண்டரி செட் பண்றது. ஓகே, இந்த லிமிட்ட தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்றத அவங்கள்ட்ட பேசணும் உட்காந்து. இத தாண்டி எனக்கு வரும்போது எனக்கு எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பவுண்டரிஸ் செட் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு நோ கான்டாக்ட்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து குறைச்சிக்கிறது. இப்போ ஒய்ஃபா இருக்காங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் டைம் ஒர்க் பண்ணலாம். இல்ல குழந்தைங்க கூட என்கேஜ்டா இருக்கலாம். அவங்களோட லைஃப்ப வந்து இண்டிபெண்டன்ட்டா ஒர்க்ல எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். டைம் வந்து பயங்கரமா ரெடியூஸ் பண்ணிக்கிறது. அவங்க கூட இருக்க டைம் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணாலே பெட்டரா இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்றதெல்லாம் ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணாம, எமோஷன்ஸ ரொம்ப வெளிக்காட்டாம எடுத்துட்டு போறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் அந்த அளவுக்கு ஒரு க்ரூவலான பெர்சனா மாறுறாருன்னா, அது என்ன ரீசனா இருக்கும்? அவங்க வளர்ந்த விதம் சொல்லலாம், பேரண்டிங் சொல்லலாம், இல்ல ஜெனட்டிக்காவே இந்த இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஓல்டு பீப்புளுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாமே அவங்க இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இல்லாம. மோஸ்ட் ஆஃப் நெறைய பேரு சில பிரச்சனைலாம் வருது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு. ஆனா இப்போ இருக்க யங் ஜெனரேஷன்லாம் வந்து நெறைய சண்டை வர மாரி இருக்கு. அது இல்லாம இந்த லவ் லாங்குவேஜ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாரிலாம் இருக்கு. இந்த ஓல்டு ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கும் எப்படி நீங்க டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? ஆ, இப்போ ஃபைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஜென்ரேஷன்லேயுமே இருந்திருக்கும். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. வெளியில வரல. பட் இப்போ வந்து நம்மளுக்கு நெறைய பார்க்குறோம். எக்ஸ்போஸ் ஆகுறோம். ஈஸியா வந்து எல்லாருமே வந்து அத பத்தி கம்யூனிகேட் பண்றதுனால வெளியில தெரியுது. அப்போ லைஃப் நல்லா இருந்ததா? எல்லாமே கான்ஃப்ளிக்ட்ஸே இல்லாம ரிசால்வ்டா தான் இருந்தாங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. நெறைய இடத்துல வந்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கு. ரிசால்வ் ஆகாம அட்ஜஸ்ட்மென்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஃபைட்ஸ் அப்படின்றது 2 ஜென்ரேஷன்லேயுமே இருக்கும். அப்போ வந்து அத ரிசால்வ் பண்ணாம பரவால்ல அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க. இப்போ வந்து இட்ஸ் ஓகே, வேணாம். நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ சஃபர் ஆகணும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வேண்டாம். இல்ல இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. அகைன் கம்ப்ளீட்டா வேணாம் அப்படின்றத ஒதுக்குறத தாண்டி, அதில வொர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரை குடுக்கலாம். இப்போ நெறையா பெண்கள் கிட்ட கேட்டோன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்ல. ஐ அம் மை ஓன் பாஸ்" அப்படின்னுவாங்க. "நானே என்னோட கெரியர் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜுக்கும் ரெடியா இருக்க மாட்டாங்க. மேரேஜ் ஆனாலும் வந்து இப்போதைக்கு கிட்ஸ் வேணாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ, இதுதான் அவங்களோட மோடா இருந்தது அப்படின்னா, அதில அவங்க கிளியரா இருக்கணும். பின்னாடி இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு 25 இயர்ஸில் ஒரு 28 இயர்ஸில் இந்த ஒரு கான்செப்டில் ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கலாம். பட் ஒரு 35 இயர்ஸ் ஆகும்போதும் என்னோட பிலீஃப் சிஸ்டம் மாறாமல் இருக்குமா? நான் ரெக்ரெட் பண்ணாமல் இருப்பேனா அந்த ஐடியாஸில் அப்படின்னா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இப்போ டைம் பீயிங்க்கு தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 40 இயர்ஸ் போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு 20ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆவறதுக்கும் 40ல என்ட்ரு ஆவறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, என்னோட ஐடியாலஜி வந்து லாங் டேர்மாக இருக்கும் அப்படின்னா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ஒரு டைலமாவாக இருக்குது அப்படின்னா அதில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி லைஃப்பில் வந்து ரெக்ரெட் இருக்காது. இப்போ நெறைய பேரு ஒரு தனிமையில தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போனா கூட ஆளாளுக்கு அவங்க ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம்னு நெனைக்கிறீங்க? இப்போ வயசாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதே கட் ஆயிட்டு வருது. வேலைக்கு போயிட்டு வரோம், வீட்ல இருக்கோம். நெக்ஸ்ட் நாள் வேலைக்கு போறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு மேஜர் நீட் ஃபார் ஹியூமன் பீயிங். நம்மளோட எமோஷ்னல் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ரோல் வந்து முக்கியமாக வந்து ப்ளே பண்ணும். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஜராக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படாது. லிமிட்டடாக 1 2 பேர் கூட தான் கனெக்ட் ஆவாங்க. அது கம்ப்ளீட்லி நார்மல். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்னால என்னால் கனெக்ட் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன், ஐசோலேட் ஆகுறேன், இல்லை சோஷியல் மீடியாவில் எப்பயுமே ஃபோன்லேயே இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இல்லை பீப்புள் கனெக்ஷனே அவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் ரூட் காஸாக இருக்கும். ஆன்சைட்டி தான் மேஜர் ரூட் காஸாக இருக்கும். இது இன்ட்ரோவர்ட்னால அப்படி இருக்காங்களா, இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால அப்படி இருக்காங்களான்றதை செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக ரூல் அவுட் பண்ணிடணும். இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட் ஜோன் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப லிமிட்டடான பீப்புள் கூட தான் இருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்னால அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை ஒரு 6 மந்த்ஸாக தான் இப்படி இருக்காங்க. முன்னாடி நல்லா கலகலப்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க.
இப்போ வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க, ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம இன்டர்வென்ஷன் கொடுத்துடணும். பெரிய மேஜர் டிப்ரெஷன், ஆன்சைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷ்னல் நீட் சாட்டிஸ்ஃபை ஆகாத போது தான் நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த எமோஷ்னல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக டெய்லி ரொட்டீனில் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 ஹவர் என் ஃப்ரெண்ட் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு எமோஷ்னல் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பான இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஆஃபீஸில் ஏதோ திட்டாங்களோ ஏதோ ஒன்று, இப்போ நம்ம பிடிச்ச பொண்ணு ஏதோ சண்டை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம அப்செட்டாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்? அந்த அப்செட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். எதிர அந்த இன்சிடென்ட்னால எனக்கு கவலையாக இருக்கா, கோவமாக இருக்கா அப்படின்றத ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கவலையாக இருங்க. அதோட இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். மாறுதலாக மற்ற எமோஷன்ஸோ இல்லை டிஸ்ட்ராக்ஷன், இப்போ யூஸ்வலாக நிறைய நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் வந்து பீப்புள் எடுத்துக்கிறாங்க. இப்போ கவலையாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அந்த பெயின் வேண்டாம் அப்படின்னு மொபைல் யூசேஜ் அதிகமாகிறது, சும்மா ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, ட்ராவல் பண்ணால் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைம் பீயிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஒரு சீரீஸ் பார்க்குறேன், 1 hour 2 hours பார்க்குறேன்னா அந்த டைமில் மட்டும்தான் அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அகெயின் ஃபோன் எடுத்து வச்சதும் யூ ஹாவ் டு கம் பேக் டு த ரியாலிட்டி. அந்த பெயின்ஃபுல்லான எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் கூட தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எப்பவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த இன்சிடென்ட் இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றணும் தான் நினைப்போம். நீங்கள் தான் இப்போ புதுசாக கவலைப்படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. இப்போது என் மனசு வந்து கவலையை ஃபீல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அவுட் சைடில் இருந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நான் கவலையாக இருக்கேன், நான் எப்படி அந்த டைமில் சில பேர் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம் எழுதுவாங்க. அது இன்னும் எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் தான் பண்ணிவிடுமே தவிர ஹெல்ப் பண்ணாது. இப்போ நீங்கள் நல்ல ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களை கவலையாக இருங்கன்னு சொன்னால் இருக்க முடியுமா? அதே தான் நம்ம இந்த கான்செப்டில் பண்ணுறோம். கவலைப்பட்டுட்ருக்கு, ஹாப்பியாக இரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு மனசுக்கு கொடுக்கும் போது அதால் ஏற்றுக்க முடியாது. ஸோ கவலையாக இருக்கா, கவலைப்படுங்க, ப்ராசஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கம்ஃபர்டபுள் பர்சன் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை பீப்புள் இல்லை நான் ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சுன்னா டைரி எழுதலாம். இல்லை மொபைலில் டைப் பண்ணி என்னெல்லாம் கவலையாக இருக்கோ, யாரை பற்றிலாம் கவலையாக இருக்கோ, இல்லை கோவமாக இருக்கா டைப் பண்ணி டெலிட் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். நம்ம பிடிச்சவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை யாரையாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகி என் உடம்பையும் மனசையும் அது வந்து பாதிக்காது. நான் சப்ரெஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், டைவர்ட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே தான் அது சேவாக இருக்கும். ஏதாவது திரும்ப நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது மொத்த எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். இப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா மேரிடான உமன் வந்து அவங்க நல்ல ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வெளியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எதனாலன்னு கேட்டேன்னா எனக்கு அந்த கேர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே என்கிட்ட கேர் கிடைக்கல அப்படின்வாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு தப்பான விஷயம்? இதில் தப்பு சரி அப்படின்றத தாண்டி கப்புள்ஸ் எதில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னருக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், சில நீட்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணியிருக்கோம், இன்டிமேட்டாக இருக்கணும்னு தோணியிருக்கோம், தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும்னு தோணியிருக்கோம். இது எதுவுமே நடக்காமல் ஜஸ்ட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கேன் அப்படின்னும் போது இன்டிமேட்டாக இல்லை அப்படின்னா எனக்கான ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னா ஓகே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது எனக்கு கிடைக்குதா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போகும். ஸோ பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கேப் ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது எந்த நீட் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரிசால்வ் பண்ணாமல் விடுறது தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போயிடுது. சரி, ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நிறைய விஷயம் சைக்காலஜி பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் டைம் ஒதுக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.